10 வயசு வரைக்கும் ரொம்ப அடம் பண்ணுவேன், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். அப்ப இப்படியே இருக்கும்போது என்னன்னா ஒரு நாள் ஒரு உண்மை சம்பவம் சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்க அப்பா வந்து ஆடு வியாபாரத்துக்காக என்னை கூட்டிட்டு போறாரு, ஆடு ஓட்டுறதுக்கு. கூட போறேன். அப்ப வந்து கல்லு கடை இருந்தது, கல்லு கடை. அப்ப எங்க அப்பா போய் என்னை ரோட்ல நிக்க வச்சுட்டு போய் கல்லு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. சொம்ப கல்லு பிடிக்கிறாரு. இதோட அப்பா நம்மளை விட்டுட்டு குடிக்கிறாரு. நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவர் ஏன்னா குடிக்கிறாரு அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு தலையாட்டினேன். அவர் நேரா போய் ஒரு தமிழர் வாங்கி கையில கொடுத்தாரு. குடிச்சிட்டேன். அன்னைக்கு 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நேரா வீட்டுக்கு வந்தோடனே என்னால பள்ளிக்கூடம் போக முடியல. அப்படியே அசந்து தூங்கிட்டேன். எங்க அம்மா போட்டு விளக்கமா எடுத்து அட்டி பிசர் கலக்கிட்டாங்க. அப்ப வந்து சொன்னாங்க, ஒன்னா ஒழுக்கமா வாழு, இல்லாட்டி செத்து போயிடு அப்படின்ட்டாங்க. ஒண்ணு இந்த போடிக்கு பாரமா வாழாத, ஒண்ணு ஒழுக்கமா வாழ, இல்லாட்டி செத்து போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் பள்ளிக்கு போறேன். ஆசிரியர் ஏண்டா நேற்று பள்ளிக்கு வரல அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி நடந்து சொன்னேன். அப்ப சொன்னாரு, நீ மனசுல உறுதி வச்சுக்க. திருக்குறள்ல ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர் ஓம்பப்படும். இந்த குரலை எப்பெல்லாம் உனக்கு தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை வருதோ அப்பெல்லாம் இந்த குரலை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தா உன்னால என்ன செய்ய முடியாது, தவறு செய்ய முடியாது. எத்தனையோ சூழ்நிலைகள் என்னை பல சூழ்நிலைகள் வரும்போது கூட இந்த ஒழுக்கம், இந்த குரல் தான் என்னை இதுவரை ஒழுக்கமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாணவ மாணவிகளுக்காக ஒரே ஒரு பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். இளங்களில் பெண்களே, இன்பம் தேடும் இளைஞனே, எதிர்கால வாழ்க்கையில் ஒழுக்கமாக வாழுங்க. எதிர்கால வாழ்க்கையில் ஒழுக்கமாக வாழுங்க. காதல் என்ற கனவுக்குள்ளே நீயும் போகக்கூடாது. கடமை தவறி நடந்து கொண்டால் காலம் முழுதும் கஷ்டமே. தீமை என்ற பழக்கத்திலே தினம் சாகக்கூடாது. தீமை என்ற பழக்கத்திலே தினம் சாகக்கூடாது. திரும்பி வாழ பழகி கொண்டால் நன்மை தரும் உலகமே. நீ திரிந்து வாழ பழகி கொண்டால் நன்மை தரும் உலகமே. இன்று போல என்று வாழ உங்களாலே முடியுமா? இன்னும் வரும் துயரங்களை தள்ளி போட முடியுமா? இளந்தரி பெண்களே, இன்பம் தேடும் இளைஞனே, எதிர்கால வாழ்க்கையில் ஒழுக்கமாக வாழுங்க. உங்கள் வாழ்க்கையே உயருங்க. நன்றி.